அடுத்ததான் நான் இப்போ கூப்பிட போகிறது சென்னையில் வாழக்கூடிய நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தவங்க. அவங்க இப்போ ரீசெண்டாக யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் சூர்யாவோட மனைவி மிஸ்டர் சந்தியாவை நான் இப்போ மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். மீனாட்சிக்கா அந்த முட்டை ஓடி எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ரூம்ல நான் தேடி பார்த்தாச்சு, வீடு ஃபுல்லா நான் தேடி பார்த்துட்டேன் மோகன். ஆனா எங்க இருக்குன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியல. அன்னைக்கு எதிராக அவனுக்கு ஆயுதம் கிடைச்சிருக்கு. அது இதுக்கு அவங்க வீட்லயோ இல்ல ரூம்லயோ வைக்க போறாங்க. அவங்க தான் கையோட அதை கடைக்கு கொண்டு போயிருப்பாங்க. நீ ஒன்று பண்ணு, கடையில போய் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்ப்போம். என்னங்க, இது கொஞ்சம் பாருங்களேன். நீங்க ஷூ வாங்கிட்டு வந்தீங்கல்ல, இந்த ப்ளூ கலர் ஷூ, இது இவனுக்கு போட்டு விட்டுருக்கேன். நீங்க கொஞ்சம் இவனை நடக்க ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்குடா. உனக்கு நான் நடக்க சொல்லி தரேன். வா வடக்கண்ணா, மெதுவா வா. மீனாட்சி இங்க பாரு, இங்க பாரு, நம்ம பையன் நடக்கிறான் பாரு. என்னங்க, நம்ம பையன் ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துட்டான்னு தோணுதுங்க எனக்கு. மீனாட்சிக்கா டிஃபன் பாக்ஸ கடையில ஒளிச்சு வச்சிருக்காங்களா? கண்டிப்பா அந்த முட்டை ஓடதுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. அங்க இருந்து எப்படியாவது அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்தாகணும்னா. ஆனா எப்படி எடுக்கிறது? மீனாட்சி இங்க பாரு மீனாட்சி, கஸ்டமருங்க வந்துட்டு இருக்காங்க. நான் குடோனுக்கு போயிட்டு வரேன், நீ கடையை பாத்துக்க. என்ன வாங்கடா, அம்மா கிட்ட வாங்க. ₹100 நோட்டா? இப்ப வந்துடுறேன். அட ₹100 தான். இத வச்சு நான் 5 பிளேட் சாட் மசாலா வாங்கி சாப்பிடுவேன். என்ன கண்ணா, நீ கடையை பாத்துக்கிட்டு அம்மா இப்ப வந்துடுறேன்னு. மீனாட்சிக்கா என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, இனிமேல் அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்.